நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. அதாவது எப்பயுமே மனித வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த அற்புதமான விஷயம் என்ன? எப்போ உங்களுடைய லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கிறார், லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த லக்னாதிபதி நின்ற நீங்கள் பெரிய யோக பலனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னோம். ஒரு பெரிய யோக பலனை அனுபவிக்க வேணும் அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்திற்குண்டான உபாசனா தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்திற்குண்டான உபாசனா தெய்வம் ஒன்று இருக்கு. அப்போ இந்த உபாசனா தெய்வத்தை சொல்லிடுறேன், எல்லாரும் குறித்து வச்சுக்கிறோம். மேச லக்கணத்திற்கு ஸ்ரீ மகாலட்சுமி திரு ஆவினங்குடி. ரிஷப லக்கணத்திற்கு பர்வத வர்தினி ராமநாத சுவாமி ராமேஸ்வரம். மிதன லக்கணத்திற்கு காந்திமதி நிலையப்பர் திருநெல்வேலி. கடக லக்கணத்திற்கு பாலத்திரிபுர சுந்தரி நெமிலி அரக்கோணம். சிம்ம லக்கணத்திற்கு லலிதாம்பிகை திருமீச்சியூர். கன்னி லக்கணத்திற்கு ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை பட்டீஸ்வரம். துலா லக்கணத்திற்கு சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கம். விருச்சிக லக்கணத்திற்கு என்ன சொன்னா அலமேலு மங்கை திருப்பதி. தனுர் லக்கணத்திற்கு வராகியம்மன் தஞ்சை. மகர லக்கணத்திற்கு ராஜகாளி தெற்குப்பட்டி. கும்ப லக்கணத்திற்கு குற்றாலீஸ்வரர் குற்றாலம். மேன லக்கணத்திற்கு மீனாட்சி அம்மன் மதுரை. இதுதான் 12 லக்கணங்களுக்கு உண்டான உபாசனா தெய்வம். இந்த உபாசனா தெய்வத்தை நம்ம எப்படி செயல்பட வைப்பது அப்படின்னா, ஒரு கிரகம் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த கிரகம் நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்திற்குண்டான உபாசனா தெய்வத்தை நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி உண்டு. இப்போ ஒருத்தருடைய லக்னாதிபதி பரிமளிக்காமல் இருக்கார் அப்படின்னா அந்த லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்திற்கு உண்டான உபாசனா தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. இப்போ ஒருத்தருக்கு லக்னாதிபதி தனுசில் இருக்கார். அப்போ தனுசில் இருக்காருன்னா அவர் சூப்பராக நல்லா ஜெயிக்கணும்னா அப்போ அந்த தனுசு லக்கணத்திற்கு 11ஆம் வீடு என்பது என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது துலாம். அப்போ சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கத்தை வழிபாடு பண்ணுங்கள். லக்னாதிபதி கஷ்டப்படாமல் இருப்பார். இதே மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்துக்கிடுங்க. அப்போ எந்த ஒரு கிரகம் வேலை செய்யவில்லையோ அந்த கிரகம் நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்திற்குண்டான உபாசனா தெய்வத்தை பிடியுங்கள், பெரிய வெற்றி பெறுவீர்கள். இது ஒரு ஜோதிட உண்மை ரகசியம்.